இமய முதல் குமரி வரை உடல் எடுத்தும் இதயமென்றால் குளிருமடி குரல் எடுத்தும் தரணியெல்லாம் ஒளிக்கதிராய் பரவிருக்கும் தமிழ் தாய் வணங்குகிறேன். என் உரையை தொடங்குகிறேன். நம் நாடு நம் கல்வி என்ற தலைப்பில் உங்கள் முன் நான் என்று உரையாற்ற வந்துள்ளேன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழினும் கற்கே நன்றே. ஆம், பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க மாணவர்களாகிய நம்முடைய பணியாதனில் கல்வியின் அருமையை கருத்தில் கொண்டு நன்முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்வியால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் உருவாக்க முடியும். கல்வியால் மட்டுமே வளர்ந்த நாடான நம் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க முடியும். என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? நமது இந்தியா நாடு உலக அரங்கில் சிறப்பு பெற்று விளங்குவதற்கு மதத்தின் பெருமையோ இனத்தின் பெருமையோ செல்வத்தின் பெருமையோ அல்ல, மாறாக வேந்தாளாலும் கொள்ள முடியாத வேந்தாளாலும் வேகாத கல்வியின் பெருமையா என்பது அறிஞர் பலரால் ஆணிதரமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எடுத்துக்காட்டிற்கு கணித மேதை ராமானுஜம், சட்டமேதை அம்பேத்கர், தேசத்தந்தை காந்தியடிகள் போன்றவர்கள் உள்ளனர். இந்தியா என்பது நம் மூச்சு, அது ஏது செயல்பட்டால் வாழ்வாச்சு, சிந்தித்தால் எல்லாம் நமதாச்சு. உங்கள் சினையில் நிற்கும் என் பேச்சு. வாய்ப்பு கொடுத்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.